In this video, we are going to discuss about COE-8161 Problem Solving and Python Programming Laboratory 9th exercise Multiply Matrices. So, multiply matrices means matrix multiplication. In mathematics, particularly in linear algebra, matrix multiplication is a binary operation that produces a matrix from two matrices. For matrix multiplication, the number of columns in the first matrix must be equal to the number of rows in the second matrix. The resulting matrix known as matrix product has the number of rows of the first and the number of columns in the second matrix. The product of matrices A and B is then denoted simply as AB. It is used to represent the composition of linear maps that are represented by matrices. It can only multiply two matrices if dimensions are compatible, which means the number of columns in first matrix is same as number of rows in the second matrix. The definition of matrix multiplication indicates a row by column multiplication where the entries in the ith row of A are multiplied by corresponding entries in jth column of B and then adding the result. Matrix multiplication is not commutative if neither A nor B is an identity matrix AB which is not equal to BA. Okay. So, the matrix multiplication என்னன்னு பார்த்தோம். So, அதே தான் lab manual நமக்கு கொடுத்திருக்கு. How to write a Python program to find multiplication of two matrices சொல்லி. So, algorithms and programs இதில் நமக்கு கொடுத்திருக்கு. So, நமக்கு output கீழே கொடுத்திருக்காங்க. Matrix multiplication அப்படிங்கிறதுக்கு என்னன்னு. So, இப்போ நம்ம Python program எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Portable Pythonல py scripter அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறோம். ஸோ py scripter ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா கோடிங் டைப் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் 3 கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், ஸோ 2 காலம்ஸ். தென் என்டர். த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த செகண்ட் மேட்ரிக்ஸ் 2 ரோஸ். த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் த செகண்ட் மேட்ரிக்ஸ் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்டர் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மேட்ரிக்ஸ் 1 by 1. ஸோ என்னென்னா இன்புட் நம்ம மேனுவலில் கொடுத்துக்கிற மாதிரி 1 by 1 கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ 0, நெக்ஸ்ட் 3, -2, -1, 0, 4. இது ஃபுல்லாக ஒரு செட் ஆஃப் இன்புட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா செகண்ட் மேட்ரிக்ஸ் எலமெண்ட்டை 1 by 1 கொடுக்கணும் நம்ம. ஓகே. ஸோ செகண்ட் மேட்ரிக்ஸ் எலமெண்ட்டை கொடுக்க போகிறோம். 1, 0, -2, 0, 3, -1. ஸோ என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு நான் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்தனோ எனக்கு அது இங்கே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் 6 நான் என்ன வேல்யூஸ் கொடுத்தனோ அதெல்லாம் எனக்கு வந்திருக்கு. அப்புறம் செகண்ட் மேட்ரிக்ஸ் நான் என்ன கொடுத்துருக்கனோ அந்த வேல்யூஸ் இங்கே வந்திருக்கு. ஃபைனலி ரிசல்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை ஆகி என்னோட ஃபைனல் அவுட்புட் எனக்கு இங்கே வந்திருக்கு. ரிசல்ட் மேட்ரிக்ஸ் 6 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம நார்மலாக எப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்மளோட டைமென்ஷன் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து என்னென்னா 3 ரோஸ் அண்ட் 2 காலம்ஸ். ஓகே. செகண்ட் மேட்ரிக்ஸில் என்னென்னா 2 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ். ஸோ இதில் நான் செட் பண்ணுறேன் டைமென்ஷன்ஸ் எப்படின்னு. 3 ரோஸ் 2 காலம்ஸ், இது 2 ரோஸ் 3 காலம்ஸ். இப்போ எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம தான் என்டர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் என்ன கொடுத்துருந்தேன்னா 0, 3, -2, -1, இது 0, 4. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கேயும் செகண்ட் மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸை நான் என்டர் பண்ண போகிறேன். 1, 0, -2, 0, 3, -1. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிசல்ட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத மல்டிப்ளை அப்படிங்கிறதுக்கு நான் கொடுக்குறேன்.
ஓகே, ஸோ இப்போ ஸ்டெப்ஸும் நம்ம பார்க்கலாம் எப்படி நமக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை ஆகுதுன்னு. ஓகே, ஸோ இதான் நம்ம கொடுத்துருக்குற இன்புட். ஏயோட மேட்ரிக்ஸ் இதான் கொடுத்துருக்கேன், 0 3 -2 -1 0 4. பியோட மேட்ரிக்ஸ் இது கொடுத்துருக்கேன், 1 0 -2 0 3 -1. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏயையும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும், அதான மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதை ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரோஸ் இருக்கிறத இந்த காலமோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 0 அப்படிங்கிற எலமெண்ட்டோட இந்த 1 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 × 1 ப்ளஸ் தென் அகெயின் 3 × 0. ஓகே, இதுக்கு அடுத்து வேறு காலம் நமக்கு இல்லை, ஸோ அதனால் நம்ம எம்டியாக விட்டுறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணிட்டோம், அப்படி தானே. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணோம். ஸோ 0 × 0 ப்ளஸ் 3 × 3, அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்படி ஒரு ரோ பண்ணால் இங்கே ஒரு காலம் பண்ணணும். அடுத்து இதே ரோக்கு இதே காலம், தென் இதே ரோக்கு இதே காலம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பண்ண என்ன வரும்னா 0 × -2 ப்ளஸ் 3 × -1, அதே தான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ சிமிலர்லி second row first column, so -2 × 1 plus -1 × 0. Then similarly second row second column, so -2 × 0 plus then -1 × 3, so 3. Then again -2 × -2, that is second row third column, -2 × -2 plus -1 × -1. Similarly for third row first column, so 0 × 1 plus 4 × 0, 0 × 1 plus 4 × 0. Then second one third row second column, so 0 × 0 plus 4 × 3. Then again third row third column, so 0 × -2 plus 4 × -1. Then steps எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை அண்ட் ஆட் பண்ணி போடணும். ஸோ 0 × 1 ப்ளஸ் 3 × 0, the answer is 0. Then 0 × 0 0 plus 3 × 3 9, so the answer is 9. Then 0 × -2 plus 3 × -1. Okay, so the answer is, this is 0 and this answer is -3. Okay, then similarly -2 × 1 plus -1 × 0, so -2. Then -2 × 0 plus -1 × 3, -5. Then -2 × 2 plus -1 × 1. Okay, so 1 × 1 it will be +1, -2 × -2 +4, +4 + 1, the answer is 5. Then 0 × 1 0 plus 4 × 0 0. Then 0 × 0 0 plus 4 × 3 12, so here 12. 0 × -2 0 plus 4 × -1 -4. Okay, so answer A × B will be equal to, this is 0 9 -3 -2 -3 5 0 12 -4. Same output we got here, 0 9 -3 -2 -3 5 0 12 4. அதே தான் நம்மளோட மேனுவல்லையும் கொடுத்துருக்கு. See, enter the matrix element 1 by 1, values எல்லாம் கொடுக்குறோம். செகண்ட் element matrix, ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அதை எடுத்து எழுதியிருக்காங்க, செகண்ட் மேட்ரிக்ஸ் இது கொடுக்குறோம், மேட்ரிக்ஸை எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டாக உள்ள மேட்ரிக்ஸ் நமக்கு இதே அவுட்புட் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் 2 காலம்ஸ் 3, அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் 2 காலம்ஸ் 3. ஸோ அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளாக இருக்காது. ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்போவுமே ஈவனாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி இருக்கனால நமக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, so finally we have completed this exercise, I mean multiply matrices. Okay, so we have completed GE8161 problem solving and Python programming laboratory 9th exercise, that is how to multiply two matrices using, we have did using matrix multiplication. I hope you have understood. Thank you.